Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Veranda Race. பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ப. சிதம்பரம் சொல்லுவது என்றால் அவருக்கு விஷயம் தெரியும், இருந்தாலும் அவர் மூடி மறைக்கிறார் என்ற புகார் தான். அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எழுதினது அவர் தான். ரொம்ப நாசூக்கா மூக்கு எப்படி தொடாது இப்படி எல்லாம் தொட்டு மைனாரிட்டின்னு எழுதிட்டு எங்க ஏதாவது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொடுப்பாங்களா சார்? கெஜ்ரிவால் சொல்றப்ப சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, மோடி கிட்டத்தட்ட பார்த்தோமே ஆனால் யோகி ஆதித்யநாத்துடைய அந்த பதவியே வந்து பறிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. இவர் யாருங்க சொல்றதுக்காக? அவர் என்ன சொல்றாருன்னா, அத்வானி இவங்க எல்லாருக்குமே எப்படி எல்லாம் அந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் காலி பண்ணாரோ அதே மாதிரியே நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, யோகி ஆதித்யநாத்தோட முதலமைச்சர் பதவியை இவர் நீக்கிடுவாரு அப்படின்னு சொல்றாரு கெஜ்ரிவால். இதை எப்படி மறுபடியும் ராகுல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதை நீங்க பாத்துருப்பீங்க, அம்பானி அதானி கிட்ட எல்லாமே வந்து நீங்க வந்து காசு வாங்கிட்டீங்களா அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அந்த அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லியிருக்காரு, அதானியும் அம்பானியும் எங்களுக்கு பணம் கொடுக்கறதே கிடையாது, கொடுத்தாலும் நாங்க அதை பத்தி பேச மாட்டோம். அதற்குத்தான் பிரதமர் நன்றாக பதில் சொல்லி இருக்கிறார். செல்வ பெருந்தகை கூட இன்று அறிக்கை விட்டிருக்கிறார், நாம் தனியாக போட்டியிட வேண்டும் என்று. ஏன் திமுக இருந்து விலகுகிறார்களா அல்லது திமுக கட்டாட்டா காமிச்சிட்டாங்களா? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 4ஆம் கட்ட தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் பார்த்தோமேனால் நார்த்லையும் வந்து கொஞ்சம் காங்கிரஸுக்கான அலைகளானது ரொம்ப அதிகமாக இருக்கும். ராகுலுக்கு மறுபடியும் அலை வந்து வீச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பத்திரிகை எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல மறுபடியும் மோடிக்கான அலையானது எப்போதுமே இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இது குறித்து நம்முடைய வந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால், இருமுறை சொன்னது தவறு. வட இந்தியாவில் மோடி அலைதான் வீசுகிறது, காங்கிரஸ் அலை வீசவில்லை. அந்த கோஷ்டியில இருமுறை சேரக்கூடாது, ஐபிசி சேரக்கூடாது என்பதுதான் காரணம். என்ன என்று கேட்டால், உண்மை நிலவரம் வட இந்தியாவில் காங்கிரஸ் செத்து போச்சு, மரணம் அடைந்து விட்டது. அதனால்தான் செல்வ பெருந்தகை கூட இன்று அறிக்கை விட்டிருக்கிறார், நாம் தனியாக போட்டியிட வேண்டும் என்று. ஏன் திமுக இருந்து விலகுகிறார்களா அல்லது திமுக கட்டாட்டா காமிச்சிட்டாங்களா? இதை எப்படி சார் பாக்குறீங்க செல்வ பெருந்தகை அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்? காங்கிரஸ் மரணம் அடைந்ததை தான் எம்.கே. ஸ்டாலின் புரிந்து கொண்டிருக்கிறார். 3வது முறையாக நரேந்திர மோடி வட இந்தியாவில் பிரதமராகிவிட்டால் அது திமுகவுக்கு ஆபத்து. காங்கிரஸை 2019 மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி பிரதமர். ஏங்க 6 வருஷம் ஆச்சு, அவர் ஆகவே இல்லை. இந்த வருஷம் ஆகலைன்னா 10 வருஷம் ஆயிடும். பாட்டம் க்ளோஸ். ராகுல் காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை என்பது இருளாகிவிட்டது. சோ அதனால்தான் சொல்லியிருப்பாரு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் செல்வ பெருந்தகைக்கு டாட்டான்னு அவுத்து விட்டுருப்பாங்க. அதனால்தான் அவருக்கு எங்க 60 வருஷமாச்சு காங்கிரஸ். முடியில் 1967 2024 மட்டும் இந்த 67 வருஷத்தில் காங்கிரஸ் என்பது 8 இல்ல 9 பிரிந்து துக்குளவாயிடுச்சு, பிளவு வந்தது. இப்ப இருக்கிறது கடைசியில வெறும் எலும்பு தான் இருக்கு, சரண எலும்பு. சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து வரக்கூடிய வாடகை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு, அதாவது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய இது நம்ம காங்கிரஸ் கிரவுண்ட்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய வாடகை வச்சுதான் அரசியல் பண்றாங்க. மு.க. ஸ்டாலின் காய்த்தி விட்டார். அதனால்தான் வட இந்தியாவில் ராகுல் காந்தி அலை இல்லை என்பதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொண்டு விட்டார். இன்று முக்கியமான தினம், செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி மே மாதம் 2024 வருடம் நரேந்திர மோடி தனது மனுவை தாக்கல் செய்திருக்கிறார், வேட்பாளர் மனுவை. அந்த மனு தாக்கல் செய்யும் பொழுது அனைத்து என்டிஏ தலைவர்களும், சந்திரபாபு நாயுடு உள்பட அனைத்து தலைவர்கள் வந்திருந்தார்கள். பவன் கல்யாண் வந்திருந்தாங்க, தமிழ்நாட்டிலிருந்து ஜி.கே. வாசன் வந்திருந்தார், அன்புமணி ராமதாஸ் வந்திருந்தார், யோகி ஆதித்யநாத் பக்கத்துல இருந்தாரு, ஏக்நாத் ஷிண்டே இருந்தாரு, ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தாரு. ஆனா இதுல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே அதுல கொஞ்சம் இடம் பெறாத மாதிரி இருந்தது. அழைப்பிலே வரவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், எப்படி திமுகவில் ஒரு குழப்பம் இருக்கிறதோ, காங்கிரஸில் ஒரு குழப்பம் இருக்கிறதோ, அதிமுகவிலும் குழப்பம் இருக்கிறது. அதனாலதான் கூப்பிடல அவங்கள. இருக்காங்க யாருமே
அவங்க என்டிஏல இன்னும் சேரலையே, அதனாலதான் கூப்பிடல. அவங்க இல்ல கூப்பிடக்கூடாது. பாஜகவோட இல்ல ஏன்னா கூட்டணியில இருக்காங்க. டிடிவி கூட சொல்லியிருந்தாரு. நான் வந்து 1 தான் கேட்டேன். அவங்க 2 வந்து குடுத்திருக்காங்க. அப்படின்னு வந்து பாஜகவுக்கு ஆதரவா டிடிவி தினகரனுக்கு கூட கொஞ்சம் இவங்க அழைப்பு குடுத்திருக்கலாமே. இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் பேசலாமே. ஏன் தெரியுமா, இப்ப அவங்க வந்து அவங்க கூட்டு இருக்கிறது 40 கட்சிகளில் அவங்க 2 பேருக்கும் இப்போ இன்விடேஷன் அனுப்பல என்பதுதான் நிதர்சனம். இபிஎஸ்க்கு ஒருவேளை அவங்க இபிஎஸ் குழப்பமா இருக்கிறத பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ பாஜகவினர். சோ ஆக மொத்தம் இந்த தமிழக அரசியலில் ஒரு புது குழப்பம் வந்திருக்கிறது செல்வ பெருந்தகையினுடைய அறிக்கையினால் என்பதுதான் இன்றைய செய்தி. சார் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நார்த்ல இப்ப என்ன பார்த்தோமே ஆனால் கெஜ்ரிவாலுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வந்து கொடுத்திருக்காங்க. கெஜ்ரிவால் சொல்றப்ப சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, மோடி கிட்டத்தட்ட பார்த்தோமே ஆனால் யோகி ஆதித்யநாத்துடைய அந்த பதவியே வந்து பறிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. இவர் யாருங்க சொல்றதுக்கு? அவர் என்ன சொல்றாரு, அத்வானி அவர் என்ன சொல்றாருன்னா, அத்வானி இவங்க எல்லாருக்குமே எப்படி எல்லாம் அந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் காலி பண்ணாரோ அதே மாதிரியே நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, யோகி ஆதித்யநாத்தோட முதலமைச்சர் பதவியை இவர் நீக்கிடுவாரு அப்படின்னு சொல்றாரு கெஜ்ரிவால். இதை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஜெயில இருந்து வந்த பிறகு ஜோதிடன் தெரியவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவதான இதுவும் பொய், வெறும் கேஸ் பலூன். பழைய காலத்துல அந்த மெரினா பீச்ல பலூன் விடுவாங்க பாருங்க, மேல பூன்னு போகும், அந்த மாதிரி கதை. அதையும் தவிர அத்வானியையும் முரளி மனோகர் ஜோஷியும் ஒதுக்கி விடவில்லை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், திமுகவினுடைய மூத்த தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் தலைவர், அவர் ஏன் ஆற்காடு வீராசாமிக்கு தரவில்லை சீட்? சொல்லுங்களேன் பாப்போம். ஏன் சார் கொடுக்கல? நீங்க சொல்லுங்க. அவர் மூத்த தலைவர். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லணும், சொல்லிட்டு வரத்த ஏன் கொடுக்கவில்லை? அப்ப பாருங்க, காங்கிரஸ்ல வந்து மிக மிக மூத்த தலைவர் குமரி அனந்தன், ஏன் செல்வ பெருந்தகை காங்கிரஸ்ல சீட்டு கொடுக்கல? வயதாக்கி விட்டது, நிற்க முடியல, உட்கார முடியல, வீல் சேர்ல போறாங்க, பேச முடியல, ஞாபகம் இல்லை, இதெல்லாம் கணக்கு. இப்ப பாருங்க, மிஸ்டர் ஆற்காடு வீராசாமி அவர்களை நான் நன்றாக அறிவேன். நான் இளம் பத்திரிகை நிருபராக இருந்த பொழுது முதலில் அவரைத்தான் பேட்டி எடுத்து பண்ணியிருக்கேன். அவரு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட், நல்லா தெலுங்கு பேசுவாரு, நல்லா பேசுவாரு, எல்லாம் உண்டு. அவருடைய மகன் எம்பி ஆனதான் அவர் ஒதுக்கி விட்டாங்க. அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ல முடியுமா? அதெல்லாம் விட்டுருங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியில் இருந்து ஏன் பிரசாந்த் பூஷனும் யோகேந்திர யாதவும் வெளியே வந்தார்கள்? அவங்களுக்கு ஏன் சீட் தரல இவரு? சோ ஆக மொத்தம் 75 வயசு, அதெல்லாம் சால்சாப்பு. எது 75 வயசுக்கு அப்புறம் பாஜகவுல மோடியே வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அமித்ஷாவும் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு. சோ அது நீங்க சொல்லுங்க சார், ஏன்னா நீங்க நிறைய அரசியலை பார்த்திருக்கீங்க, நீங்க டெல்லியில இருக்கீங்க. பாஜகல உண்மையிலேயே அந்த மாதிரி அந்த 75 வயசு வரைக்கும் தான் வச்சிருப்பாங்களா உண்மையிலேயே? இப்ப பாருங்க, ஹேமமாலினிக்கு வயசாயிடுச்சு, டிக்கெட் கொடுக்கலையா? அந்த தமிழிச்சி அம்மா ஹேமமாலினிக்கு மதுரால இருந்து சில தலைவர்களுக்கு கொடுக்கவில்லை. உண்மைதான், அது இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது, உதாரணத்திற்கு நாம் பேச வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டார் என்று சொன்னால் 85 வயதான துரைமுருகனை இன்னும் வச்சிருக்காரு ஸ்டாலின். அதையும் வச்சிருக்காரு. அது கேட்க முடியுமா கெஜ்ரிவாலால? எது இருப்பினும் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வந்த பிறகு, கெஜ்ரிவால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இடைக்கால பெயில் கிடைத்த பிறகு, நேற்று அவருடைய இல்லத்தில் ஒரு பெண் எம்பியை அறைந்திருக்கிறார், சுவாதி என்ற பெண்மணியை. அந்த அம்மா ஒரு ராஜ்யசபா எம்பி. அந்த அம்மாக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் துணைவியாருக்கும் எப்பவுமே சண்டை வரும். ஏன் என்று கேட்டால், அதில் உள்ள ஒரு பர்சனல் விஷயத்துல நம்ம போகக்கூடாது. அதுல அவங்களுக்குள்ள எப்போ சிலரை நேசிக்கலாம், சிலரை காதல் செய்யலாம், வெறுக்கலாம். சோ ஆக மொத்தம் அந்த ஒரு பெண்மணிக்கு, திருமணம் ஆகாத பெண்மணிக்கு ஏன் ராஜ்யசபா கொடுத்தார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனா நேற்று அவன் அடிச்சுட்டாக் போட்டு பைரவ் என்ற ஒருத்தர் இன்று அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சுவாதி மேல்வால் என்ற பெண்மணியிடம் கேட்டதனால் அந்த பெண்மணி போட இப்ப அது ஒரு பெரிய கேஸ் ஆயிடுச்சு. அதனால பாஜகவிற்கு லாபம், ஆம் ஆத்மிக்கு கஷ்டம். ஏன்னா பெண்மணியினுடைய பாதுகாப்பு முதலமைச்சர் வீட்டிலே இல்லைங்கிற மாதிரி தான் பாஜக போஸ்டர் அடிச்சு விட்டாங்க ஊரெல்லாம். அந்த பெண்மணியை அடித்ததனுடைய காரணம் சுனிதா கெஜ்ரிவால் என்பவர் தான் அடிக்க சொன்னார். காரணம் என்ன என்று கேட்டால், அந்த பெண்மணியுடன் அதிக நேரம் வம்பளிப்பது, பேசுவது என்றெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பதாகத்தான் சூழ்நிலை இருக்கிறது வட இந்தியாவில். அவருக்கு ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் நாம் பேசக்கூடாது. காரணம் அது பர்சனல் இஷ்யூ. We will not discuss that. அது தேவையில்லை நமக்கு அந்த இது.
அது யாரோட இருக்காது, யாரோட போய்க்கலாம், நம்மளுக்கு அதை பத்தி கவலை. ஆனால் பெண்மணி தாக்கப்பட்டார் என்பதுதான் செய்தி. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காது இருந்தாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு சஞ்சய் சிருங் என்பவர் நிருபர் கூட்டம் வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வைபவ் என்பவர் யாரு அடிச்சாங்களோ அந்த ஆளை நாங்க நிச்சயம் சஸ்பெண்ட் பண்ணுவோம் கட்சியில இருந்துன்னு சொல்றாங்க. சோ அதுவே ஒரு நேர்வினையாகிவிட்டது. டெல்லியில் 7 லோக்சபா சீட் இருக்கிறது. அந்த 7லும் கடுமையான போட்டி. காங்கிரசிற்கு 2 சீட் கொடுத்திருக்கிறார்கள். 5 சீட் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட்டார்கள். 7 இடத்திலும் காங்கிரஸ் பாஜக போட்டியிடுகிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்று கேட்டால் 2 இடங்களில் மிக மிக கடுமையான போட்டி ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே. அங்கு யார் வெற்றி பெற்றாலும் தோல்வி விட்டாலும் 5000 10,000 வாக்குகளில் தான் இருக்க வேண்டும். அது கோயம்புத்தூரில் எப்படி ஒரு கடுமையான போட்டி இருந்ததோ அண்ணாமலைக்கும் திமுக அதிமுக, அதே மாதிரி இங்க நார்த் இந்தியாவில டெல்லியில 2 இடத்துல இருக்குங்க. பாஜக தோல்வியுற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, ஆம் ஆத்மி தோல்வியுற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது மாதிரியான கடுமை. பாக்கி 5 இடத்துல பிஜேபி நல்லா ஜெயிச்சு வந்துடும். இதுதாங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. பட் ஆனா சார் என்னன்னா, இப்போ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, மோடி பாஜக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, அவங்க பிரதமர் மோடி கடந்த சில நாட்களாக முன்வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் பேசு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் ஒரு மதம் சார்ந்துதான் பேசுறாரு, வளர்ச்சி திட்டங்களை வச்சு பேசல, முஸ்லிம்களுக்கு சாதகமாக காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. ப. சிதம்பரம் கூட சொல்லியிருந்தாரு இன்னைக்கு கூட, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்றப்போ, ஒருவேளை காங்கிரஸோட இது ரொம்ப கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கோ இந்த கடைசி நாட்கள்ல? அது இருமுறை ஐபிசியினுடைய கண் பார்வையில் இருக்குமே தவிர வட இந்தியாவில் யதார்த்தம் அது மாதிரி இல்லை. ப. சிதம்பரம் சொல்லுவது என்றால் அவருக்கு விஷயம் தெரியும், இருந்தாலும் அவர் மூடி மறைக்கிறார் என்ற புகார் தான். எங்க அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எழுதினது அவர் தான். ரொம்ப நாசூக்கா மூக்கு எப்படி தொடாது இப்படி எல்லாம் தொட்டு மைனாரிட்டின்னு எழுதிட்டு, எங்க ஏதாவது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொடுப்பாங்களா சார்? இரும்புரைக்கு ஒரு 50,000 ரூபாய் அங்க பொட்டியில வச்சிருந்தீங்கன்னா எக்ஸே எடுத்து அந்த அலமாரா திறந்து நான் 25,000 ரூபாய் எடுத்துட்டு சிறுபான்மையினருக்கு கொடுப்பேன் என்று ஏன் எழுதினார் ப. சிதம்பரம் அந்த தேர்தல் அறிக்கையில்? அவர் தமிழ்நாட்டில் உட்காந்து சொல்ல, டெல்லியில பேச சொல்லுங்க சார். அவங்க கட்சியிலே அவருக்கு பிடிக்கலையே யாரு அந்த கருத்தை சுப்ரியா ஸ்ரீநாட்டே என்பவரும் ஜெயராம் ரமேஷ் என்பவரும் கௌரவ் வல்லப் என்பவரும் ப. சிதம்பரத்துக்கு எதிர்த்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். சோ அதுதான் யதார்த்தம். ஆனா இப்ப கொஞ்சம் இந்தியா கூட்டணி கொஞ்ச நாள் அப்படியே சலசலப்பா இருந்தது, கொஞ்சம் தேர்தல் நெருங்குறப்ப எல்லாரும் அப்படியே ஒற்றுமையா இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை தெரியுது. போய் அது மாதிரிலாம் உங்களுக்கு வேற கண்ணாடி போட்டுன்னு பார்த்தாதான் உங்களுக்கு ஒற்றுமை எல்லாம் தெரியுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் ராகுல் காந்தியை ஆதரித்து வயநாட்டில் ஆதரவாக பேசவில்லை? காரணம் என்ன என்று கேட்டால் அங்க சிபிஎம் இருக்கிறது, பின்னாரை விஜயன் இருக்கிறார். 3 பேரும் ஒன்னா இருக்காங்க சொன்னீங்களே, திமுக, காங்கிரஸ், சிபிஎம் தமிழ்நாட்டுல ஒன்னா இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணன் பக்கம் போனா கேரளா, அங்க விரோதமா இருக்காங்க. இங்க தோஸ்து, அங்க குஸ்தி. இது என்னங்க இது? ஏங்க மு.க. ஸ்டாலின் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேபரேலியில அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாதா ராகுல் காந்திக்கு ஆதரவாக? அல்லது வாரணாசியில் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடாதா? தமிழ்ல பேசுங்க, யார் வேணாங்கிறாங்க. காரணம் சனாதனம் என்பது அவர் இடிக்கும், அதனாலதான் வரவே இல்லை வட இந்தியாவில். ஒருவேளை இந்த சனாதன இஷ்யூ இல்லாட்டி வந்திருப்பாரு ஒருவேளை ஸ்டாலின். வந்திருப்பார், கண்டிப்பா வந்திருக்காரு. சனாதன் அண்ணன் பக்கம் வண்டி அப்படி திரும்ப பேக்யார்ட். சோ மறுபடியும் ராகுல் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதை நீங்க பாத்துருப்பீங்க, அம்பானி அதானி கிட்ட எல்லாமே நீங்க காசு வாங்கிட்டீங்களா அப்படிங்கறத சொல்லியிருந்தார். திருப்பியுமே மோடியுமே அதை கேட்டிருந்தார், உங்க வீட்டுக்குமே போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா காங்கிரசினர் எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அம்பானி அதானி அததான் சொல்லுவாங்க. இப்போ மோடியே அந்த கேள்வியை திருப்பி கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? லோக்சபாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி மேற்கு வங்காளத்தில் முஷிராபாத் என்ற பாராளுமன்ற கான்ஸ்டிடியூன்சியில் போட்டியிடுகிறார். அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. அதை நான் தங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வீடியோல அதை போட்டு காமிங்க. ப. சிதம்பரத்தினுடைய கவனத்திற்கு என்று நான் அறிவுரை விரும்புகிறேன். ப. சிதம்பரத்திற்கு அந்த அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லியிருக்காரு, அதானியோ அம்பானி எங்களுக்கு பணம் கொடுக்கறதே கிடையாது, கொடுத்தானே நாங்க அதை பத்தி பேச மாட்டோம்னு. அதற்குத்தான் பிரதமர் நன்றாக பதில் சொல்லி இருக்கிறார். பிரதமருடைய கருத்து என்ன என்று கேட்டால், காங்கிரசிலேயே
பணம் வந்தா வாயை மூடிண்டுவோம். நான் இதுல ஹைதராபாத் சொன்னதற்கு அதிர் ரஞ்சன் சௌத்ரி பதில் சொல்லி இருக்கிறாரே என்று அதை ப. சிதம்பரத்திற்கு போட்டு காண்பிக்க வேண்டும். அதையும் தவிர தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி 45,000 கோடி ரூபாய்க்கு 3 புதிய திட்டங்களுக்கு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதானியுடன் கைது போட்டிருக்கிறார் காங்கிரஸ் முதலமைச்சர். அப்ப அவங்களுக்கு வந்துருச்சா பணம்? ராகுல் காந்தி அதானி அம்பானின்னு ஜபம் பண்ற மாதிரி மாலை சுட்டிட்டே இருந்தார் அவரு. இப்ப ஒத்துமை ஆயிட்டாங்களா? ஆக மொத்தம் பணம். அதான் நரேந்திர மோடி கேட்டாரு, ட்ரக்கா போகுதுங்களேன்னு. சமூக வலைதளங்களில் அதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறியதை ப. சிதம்பரத்திற்கும் சாட்டை அடியாக பலர் எழுதி கொண்டு வருவதை ப. சிதம்பரம் கவனித்திருப்பார் என்று தான் நான் கருதுகிறேன். அடுத்ததாக ராகுல் காந்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக என்னன்னா சார், மோடி என் கூட வந்து டிபேட் இரும்பரை ராகுல் காந்தி விட்டுருங்க, தமிழ்நாடு அரசியல் பேசுங்க சார். இதை முடிச்சுட்டு மு க ஸ்டாலின் 2019 அவர் பிரதமரா முன்மொழிஞ்சாரு. எங்க ராகுல் காந்தி பண்ணல, அதை விட்டுருங்க. வட இந்தியாவில ராகுல் காந்தி தான் அவர் ஒரு கேளிக்கை மன்னராக இருக்கிறாரே தவிர அது யாருமே சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு இல்லைங்க அவரை. எங்க அவர் வயநாட்டில் போட்டியிட்டாரே, ஒரு வயநாட்டில் இருக்கக்கூடிய 8 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தார் ராகுல் காந்தி. அங்கு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இரவோடு இரவாக பெங்களூரில் இருந்து ஒரு சிறப்பு விமானத்தை பிடித்துக் கொண்டு 8 சீட்டர் விமானம், அதில் நேராக ராய்பரேலிக்கு சென்று மறுநாள் அதாவது எலெக்ஷன் நாமினேஷன் பேப்பர் ஃபைல் பண்ணாரே, அது வயநாட்டில் இருப்பவர்களுக்கு துரோகம் செய்ததாக இல்லையா? அதை தானே கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கேட்கிறாங்க. இங்கே விட்டுட்டு ஏன் அங்க போறீங்கன்னு. முதல் 2 சீட்ல நான் வயநாடு ராய்பரேலியில் நிக்க போறேன்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். அது பண்ணல, பயம். அதுக்கு தான் நரேந்திர மோடி சொன்னாரு, பாக் ஜாவோ பாக் டரோ மத் அப்படின்னாரு ஹிந்தியில. ஓடுங்கடான்னு. ஏன்னா வயநாட்டுல நீங்க ஓடி வந்திருக்காரு, அங்க தோத்து போடுவாங்க. டி ராஜாவுடைய மனைவி தோக்கடிச்சு ராகுல் காந்தி 5000 வாக்களில் தோக்கடிப்பேன். எங்க பின்னாரை விஜயன் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு ஐஸ்கிரீம் பாய் அப்படின்னு. அதுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் ஒத்துக்கிறாரா? சோ அந்த காங்கிரஸ்காரங்க இன்னமும் ஓகே சார், சொல்லுங்க சார். காங்கிரஸ்காரர் இன்னமும் பேச முடியாது அவங்களால, ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சைட்ல இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே காங்கிரஸ்காரங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா சார், பிரதமர் வந்து இன்னமும் ஒரு வாட்டி டிபேட் எங்க கூட வரவே மாட்டேங்கிறாரு. இதையதான் ராகுலுமே சொல்லியிருக்காரு, எங்க கூட டிபேட் வர ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இருமுறை நாடாளுமன்ற எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேச்சு பேச சொன்னால் ராகுல் காந்தி பிரதமரை போய் கட்டிக்கிறாரு, பிளையிங் கிஸ் கொடுக்கிறாரு, அப்படின்னு பிளையிங் கிஸ் கொடுக்கிறாரு, கண்ணடிக்கிறாரு, கோமாளித்தனம் செய்கிறார். அதையெல்லாம் யார் கேட்பது? சோ காங்கிரஸ்காரர்கள் என் ராம் இருக்காரு, ஹிந்துவினுடைய ஆசிரியர், அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, 2 பேரும் ஒன்னா வரணும். அது பத்திரிகையாளர் தான், நம்மளை விட சீனியர், வயசானவர், ஹிந்து பத்திரிகை. 2 காரணங்களையும் நான் ஐபிசி தமிழ் மூலமாக ராம் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஐயா ராம் அவர்களே, மூத்த பத்திரிகையாளர் அவர்களே, தங்களுடைய ஹிந்துவினுடைய பிளாட்பாரத்தில் வைத்து மு க ஸ்டாலினையும் அண்ணாமலையையும் நேருக்கு நேர் வைத்து பேட்டி காணுங்கள். ராகுல் காந்தி மோடியை விட்டுருங்க, ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இமயமலை மடுவுக்கும் மலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உயரம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அண்ணாமலையை வைத்து என் ராம் அவர்கள் மு க ஸ்டாலின் நேர்காணல் வைக்க வேண்டும். அதற்கு ஹிந்து தான் ஆர்கனைஸ் பண்ணணும். அது பண்ணுவாராத்த? நானும் ஒரு பத்திரிகையாளர் சவாலாட் பண்றேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த மலைக்கும் மடுவுக்குங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குமே அந்த சீனியாரிட்டி வயசு இருக்கு இல்லையா? முதலமைச்சருக்கும் அண்ணாமலைக்கும் 2 பேரும் அந்த சீனியாரிட்டி வயசு இருக்கிறப்ப வருவாங்களா? வேட்பாளர்கள் என்றால் ஒண்ணுதானே, வேட்பாளர்கள் கட்சிகள் என்றால் ஒண்ணுதானே. இவர் ஒரு அகில இந்திய கட்சி தலைவர். என்னை பொறுத்த மட்டும் அண்ணாமலை ஒரு படி மேலாகத்தான் இருக்கிறார், அகில இந்திய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். மு க ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டு காலமாக அரசியலை பார்த்தவர், நன்றாக புரிந்து கொண்டவர். அண்ணாமலை வயதை விட அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம் மு க ஸ்டாலினுக்கு இருந்தாலும் என் ராம் அவர்களுக்கு ஒரு அறிவுரை. நானும் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஏங்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது? இல்ல ஐபிசி தமிழ் மூலமாக மு க ஸ்டாலினையும் அண்ணாமலையும் நேரடியாக வைத்துக் கொண்டு நம்மளும் ஒரு ப்ரப்போசல் கொடுக்கலாமே. ராகுல் காந்திக்கு இவங்க யாருங்க எழுதுறதுக்கு? நரேந்திர மோடி 65 கோடி ஓட்டு வாங்கியிருக்காரு போன எலெக்ஷன்ல.
காங்கிரஸ் என்னது 12-13 கோடி கூட ஓட்டு வாங்கல. இருந்தாலும் இந்தியாவினுடைய இருபெரும் கட்சிகள் அப்படிங்கறதுல கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஒரு கட்சி தான் மறைஞ்சு போச்சு. அவருக்கு தெரியுமே. என் ராமுக்கு தெரியும். அது தவிர இன்னொரு ரகசியம் சொல்றேன். சொல்லுங்க சார். என் ராம் அவர்கள் மாலினி பார்த்தசாரதி என்று சொல்லக்கூடிய அவருடைய உறவினர், ஹிந்துவினுடைய ஆசிரியர். அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேச சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகுல் காந்தி மோடியை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வரட்டும். அவங்க நரேந்திர மோடி சப்போர்ட் பண்றாங்களே, ஏன் இது மாலினி பார்த்தசாரதி ஹிந்துவினுடைய ஆசிரியர். சார் நீங்க ரொம்ப நேரமா வந்து தமிழக அரசியலை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. சோ அதனால இத பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏதாவது மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் 2026க்கு முன்னதாக தமிழகத்தில் மாபெரும் மாற்றங்கள் இருக்கும். என்னை பொறுத்தமட்டில் 2 திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கு எதிராக பொதுமக்கள் திரண்டு விட்டனர். ஒரு திராவிடத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றும், புதிதாக வரக்கூடிய ஏன் சீமானை வச்சுட்டு பாருங்களேன் சார், அதையும் தெரியல, விஜய்க்கு ஓட்டு போடுங்களேன், அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்களேன். ஒரு புதிதாக 55 வருடங்கள் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது எனக்கு காப்பி அனுப்பிச்சார் அவர். அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு, 2 திராவிட கழகங்களும் 55 வருடங்களாக தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை சீரழித்து விட்டது என்று. ஆக மொத்தம் பொதுமக்களிடையே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி வாக்காளர்கள் மத்தியில் தமிழகத்தினுடைய ஒரு புதிய அலை என்ன ஓடுகிறது என்றால், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கேக்கு என்ற ஒரு மனப்பக்குவம் வந்து விட்டது. அதற்கு முதல் காரணம் என் மண் என் மக்களுடைய யாத்திரை தான். அதை வைத்துக்கான் சோனியா காந்தி அம்மையார் சென்னையில் சத்தியமூர்த்தி பவனில் கனிமொழி ஏற்பாடு செய்த ஒரு பெண் இந்தி கூட்டணி பெண்மனை தலைவர்களுக்கு வந்த போது, அப்போ அந்த சத்தியமூர்த்தி பவனில் சோனியா காந்தி அவர்கள் அனைத்து காங்கிரஸ்காரர்களுக்கும் சொல்லி இருக்கிறார், தமிழகத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை வைத்துக் கொண்டு 2% 3% இருந்து அவங்க 20% வரை எய்ம் பண்றாங்க, நம்ம ஏன் செய்யக்கூடாது என்று சொன்னதைத்தான் தேர்தல் முடிந்து வாக்குறுதிகள்லாம் வாக்கெடுப்பு எண்ணக்கூடிய அளவில் நிலைமையில் இருப்பதனால் செல்வ பெருந்தகை இப்பொழுது சோனியா காந்தி சொன்னதை பிரதிபலிக்கிறார் பொதுமக்களிடம். நான் அப்பவே சொல்லியிருக்கேன் உங்க சேனல்ல, அம்மையார் சொல்லியிருக்காங்கன்னு. சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் ஒரு மாறுதல் வர இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. 1967 இருந்து நான் தமிழக அரசியலை பார்க்கிறேன். என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜாராமபத்திரன் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, காயிதே மில்லத் மூவரிடம் இருந்து அரசியலை கற்றுக்கொண்டவர். அவருக்கு ராஜகோபாலாச்சாரியாருக்கு ஒரு பிஏவாக இருந்தார் எங்க தகப்பனார். சுராஜா என்ற பத்திரிகைக்கு துணை ஆசிரியராக இருந்தார். அந்த பின்னணியில் பார்த்தால் 1967 இருந்து 2024 மட்டும் காங்கிரஸ் வராது இருந்தது. செல்வ பெருந்தகை எப்படி மீட்டிருக்க முடியும்? ஜி.கே. மூப்பனாரால் செய்ய முடியாததை, வாழப்பாடி ராமமூர்த்தியால் செய்ய முடியாததை, குமரி அனந்தனால் செய்ய முடியாததை, ஏன் மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் செய்ய முடியாததை செல்வ பெருந்தகை எப்படி செய்ய முடியும்? ஒருவேளை காமராஜர் காலத்துல இருக்க மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, அது வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு காங்கிரஸ் அதுக்குள்ள செத்து போயிடுங்க நீங்க சார். அதுக்கப்புறமா இப்ப திமுகவை பத்தியும் சொல்லிட்டீங்க, காங்கிரஸ் பத்தியும் சொல்லிட்டீங்க, அதிமுக அதுலயும் அண்மை காலமா சில செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. சோ அவங்களுக்குள்ளாரும் கொஞ்சம் உள்ளார குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி, சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்று காலை ஒரு முக்கியமான கோயம்புத்தூர் பிரமுகர், அதிமுக பிரமுகர் அமித்ஷாவுடைய நண்பரிடம் டெல்லியில் தொலைபேசி மூலமாக பேசி, அந்த மணியான நண்பர் அமித்ஷாவை தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாக டெல்லியில் சந்திக்க இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு செய்தி. அதன் மூலமாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்வது போன்று திமுக எங்களுடைய கட்சியை உடைக்க பார்க்கிறது என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் பொதுமக்களிடம், பொது ஜனங்களிடம், தேர்தலிலும் எல்லாம். அது உண்மையாக ஆனாலும் ஆகலாம். காரணம், 2 மணிகள், ஒரு மணி கண்டிப்பாக பாஜகவில் சேருவார், ஒரு மணி திமுகவில் சேருவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த 2 மணிகள் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கலாம் அப்படியா? அது மணி எது, அது 2 மணிகள் என்பது நல்ல மனிதர், கோவில் மணி மாதிரி, ஆலய மணி. சோ அதனால ஒட்டுமொத்தமாக நீங்க சொல்றபடி பார்த்தால் இந்த தேர்தலுக்கு பிறகு 2 திராவிட கட்சிகளும் நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. சோ அது என்ன அப்படிங்கிற
இருக்கிறது. பொதுமக்களிடையே, தமிழக வாக்காளர்களிடையே ஒரு குழப்பம் இருக்கிறது. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிதி நிலை இருக்கிறத பார்த்தால் தமிழகத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் சொல்லி இருக்கிறார், முன்னாள் நிதியமைச்சர், தமிழகத்துடைய நிதியமைச்சர், தமிழகத்தில் நிதி நிலை சரியில்லை என்று. எவ்வளவு நாள் தாங்க நீங்க வட இந்தியாவிலிருந்து வட இந்தியான்னு சொல்லி காமிச்சுட்டு இருக்க முடியும்? ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இவர் மெம்பரா இருந்தாரு, நம்ம பழனிவேல் தியாகராஜன். இப்போ தங்கம் அதெல்லாம் அங்கிருந்து பணம் வரலன்னு சும்மா பொய் சொல்லி பண்ணதெல்லாம் சரிப்பட்டு வர. சோ அதனால ஒட்டுமொத்தமாக மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. சோ அதை என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, நமஸ்தே. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி